பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. நீங்க சமைக்க மட்டும் தான் போனீங்களா இல்ல கண்டென்ட் கொடுக்க போனீங்களா? பார்வதியை பத்தி கான்டென்ட் கொடுக்க மட்டும் தான் போனியான்னு யாருமே கேட்க மாட்டீங்களா? அவங்க கான்டென்ட் கொடுக்கறத தவிர வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நான் எது பண்ணல அந்த வீட்டில். ஃபிசிக்கல் கேம் விளையாடலையா, டாஸ்க்கு சூப்பராக விளையாடலையா, ஏதாவது கேரக்டர் கொடுத்தா பண்ணலையா, அந்த டாஸ்க்குள்ளே ஐடியாஸ் கொடுக்கலையா, கேள்வி கேட்கலையா? FJ கூட பேசுறதா இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட விளையாடுறதா இருக்கட்டும், ஜாலியா பேசுறது தான். அதை வந்து இவங்க வந்து கட் பண்ணி இப்படிலாம் வந்து அக்கா தம்பின்றாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பெண்கள்னாலே அவங்களை இந்த மாதிரி பேசி கீழே இழுத்துடலான்னு ஒன்று இருக்குங்க. ஏங்க ஒரே அம்மா வயிற்றுல பிறந்த அக்கா தம்பி இப்படி பண்ணால் கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நானுமே பார்த்து பயந்த ஒரு கண்டஸ்டன்ட்னா சபரி தான். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பார்வதி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் ஒரு மாதிரி பேட் டச், இன்னும் அப்ராப்ரியேட் டச் அப்படிலாம் சொல்லி பார்வதி கமருதீன் வந்து இந்த பேட் டச்ன்றதே நம்ம ஒத்துக்காத பிடிக்காத எப்படிடா இதை நீ செய்யலான்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம சொல்லுவோம். அவனோட நான் தொடர்ந்து பேசுவேன், பழகுவேன். அம்னிஷியா பேஷண்ட் மாதிரி பேட் டச்னு சொன்னான். நீங்க சமைக்க மட்டும் தான் போனீங்களா இல்ல கண்டென்ட் கொடுக்க போனீங்களா? என்னங்க இப்படி ஒரு கேள்வி தொடர்ந்து எல்லாருமே கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், இப்போ பார்வதியை பற்றி கான்டென்ட் கொடுக்க மட்டும்தான் போனியான்னு யாருமே கேட்க மாட்டீங்களா? அவங்க கான்டென்ட் கொடுக்கறத தவிர வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒருத்தவங்க வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க, கான்டென்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் கான்டென்ட் வெளியில் வரல. புரியுதா? நான் என்ன கொடுக்கல, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணியிருக்கேன். அது கான்டென்ட்டான விஷயங்களுக்கு இருந்திருக்கு. நான் யார் தெரியுமான்னு அது நான் இல்லை, என்னால் அதை பண்ண முடியாது. ஓகே, அதை தவிர்த்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன், கூடுதலாக சமையலும் பண்ணியிருக்கேன், சமைச்சு போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறீங்களே, பண்ண விஷயம் அவ்வளோ இருக்குது. அது ஏன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எது பண்ணலை அந்த வீட்டில். ஃபிசிக்கல் கேம் விளையாடலையா, டாஸ்க்கு சூப்பராக விளையாடலையா, ஏதாவது கேரக்டர் கொடுத்தா பண்ணலையா, அந்த டாஸ்க்குள்ளே ஐடியாஸ் கொடுக்கலையா, கேள்வி கேட்கலையா, எல்லாமே பண்ணியிருக்கேன். ஜாலியான விஷயங்கள ஜாலியா இல்லையா, கலாச்சிட்டு இல்லையா, விளையாடலையா, எல்லாம் இருந்திருக்கு. வாட் நாட் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன் சமைச்சேன்னு ஒருத்தவங்க சமைச்சது அதுவும் கூட ஏன் சமைச்சேன்னா தலை எடுக்கிற முடிவு. நான் போய் சமைக்கிறேன் நான் சொன்னேன்னா இல்லை. ஈவன் சோப்பு மாப்பு டாப்பில் கூட எனக்கு தேவையில்லாமல் பிடிச்சி இழுத்தாங்க. போன வாட்டி சும்மா இல்லாமல் திவ்யா அக்கா நீங்கள் வாங்க நம்ம இந்த மாதிரி ஏமாந்து போய் டொயங்கன்னு விழுந்துருவேன். நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல வாங்க நம்ம தானே இப்போ எல்லாருக்கும் இப்படியே தான் சொல்லும்போது சரி சாப்பிட தானே போகிறாங்கன்னு போயிடுவேன். அவ்வளோதான் தப்பு. அது இங்கே உங்களுக்கு முடிஞ்சிருக்கு கூட இல்லைங்க. எல்லாரும் வெளியில் வந்து நீ சமைச்சுன்னு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் உள்ளன்னு. உண்மையிலேயே அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. யாரோ எங்கேயோ அப்படி சொல்லியிருக்காங்க. புரியுதா? திரும்ப ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அது நம்பப்படும். புரியுது இல்லை? இப்போது நான் ஒருத்தி உட்காந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ நான் யாரோ ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு. ஓகேவா? சமைச்சா கிச்சனில் இருக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது ஒரு அங்கே அந்த இடம் எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். அதையும் மீறி வந்துட்டு சரி சமைப்போம் அப்படின்னு நினச்சதை தவிர்த்து நம்ம வேறு எதுவுமே சமைக்கிறதுனால இதை பண்ண மாட்டேன், சமைக்கிறது ஒன்று சொல்லுங்கள். நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினே வந்து சரியான இது கிடையாது. நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்க அந்த அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கனி தான் அவங்க எவிக்ட் ஆக போகிறாங்கன்னே பசங்களோட ரியாக்ஷன் அப்படியே என்னது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து சொல்கிறாங்க பார்வதி வந்துட்டு சாண்ட்ரா வேணும் கனி வேண்டான்றாங்க. அவங்க சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மொமெண்ட் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து காணாமல் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அழுதாங்க? சாண்ட்ராவை பிடிச்சிட்டு சாண்ட்ரா சேவானால் அழுதாங்களா இல்லை கனி போயிட்டாங்க அப்படின்னு? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்லலை. நான் அது எனக்கு தெரியல. அங்கே இருக்கும்போது அந்த மொமெண்ட் தெரியல. எல்லாரும் வெளியில் வந்திருக்கும்போது எனக்கு இவ்வளோ நாள் நிறைய இன்டர்வியூஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேர் வந்தவுடனே அவங்க அப்படி சிரிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்படி கானாவின் அதை பார்த்து பார்வதிக்கு நான் வெளியில் போகணுங்க, டே 1லேருந்து நான் எவிக்ட் ஆகணும்னு நினச்சேன். அது இருக்கும் தானுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காது, நான் இந்த கேமுக்கு வேணான்னு அவங்க நினச்சாங்க. எல்லா டைமும் என்னை அவங்க நாமினேட் பண்ணிடுவாங்க. வேறு யாரும் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் நாமினேஷனில் இருக்கணான்றதை ஷீல் மேக் ஷுர் ஐம் பீயிங் நாமினேட்டட். அது எல்லாமே இருக்குது. அப்படி ஒருத்தவங்க வேறு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அழுதாலோ இது பண்ணுவாங்க. அது நடிப்பாக இருக்கும். அவங்க சிரிச்சது சரி தான். ஆனால் அதுக்கப்புறம் யாரோ கேட்டப்போ நான் வந்து சாண்ட்ராக்காகன்னு சொன்னது தான் நடிப்பு. எனக்கு அதுதான் எனக்கு பார்வதி சிரிச்சப்போ எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. சூப்பர் பார்வதி தான் பண்ணுவாங்க, நியாயம், எனக்கு தப்புன்னு தோணல. ஆனால் நான் இவங்க சாண்ட்ராக்காக பண்ணேன்னு சொல்லும்போது ஐயையோ என்ன பாரு மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் ஷோக்காக இந்த மாதிரி ஒரு நபர் வேணுமா? இந்த மாதிரி கொளுத்தி போட்டு கத்திக்கிட்டே இருந்தா உள்ள இருப்பாங்க. ஒரு அன்பு காமிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி எந்த ஒரு யாரும் ஹர்ட் பண்ணாம
தேவையான இடத்துல பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணா வெளில வந்துருவாங்களா? இது ரெண்டுமே கிடையாதுங்க. இப்படி பண்ண ஒருத்தவங்க கண்டிப்பா வெளியில வந்தாங்கன்னு கிடையாது. அப்படி பண்ண ஒருத்தவங்க கண்டிப்பா உள்ள ஷோக்கு தேவையான விஷயங்கள் சரியா பண்ணா, சரியா விளையாடினா, அது சரியான நேரத்துல சரியா போயிருந்தா கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டில் நாங்க நம்புறோம் நீங்க டிசர்விங் கேண்டிடேட் உள்ள இருக்கலாம்னு. பட் இன்னும் உள்ள டிசர்வ் இல்லாதவங்களா இருக்காங்க லைன்ல. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு. நீங்க பார்த்த வரைக்கும் இவங்கள டிசர்விங் இல்லைன்னு யார் நினைப்பீங்க? நான் நீங்கள் சொன்ன ரீசனுக்காகவே நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாண்ட்ரா தோணும். பிகாஸ் அவங்க வந்து கேமும் அது அவங்க பெருசாக கேமும் என்ன விளையாடினாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேனிப்புலேட்டிவ் கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அவங்க டிசர்விங் இல்லைன்னு தோணும். டக்குன்னு நடிக்கிறாங்க, டக்குன்னு மாற்றிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இந்த கேமுக்காகவும் மக்களுக்காக ஒன்று நடிச்சுக்கிட்டே இருக்காங்க மாதிரி, அவங்க கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். அது இன்னொன்று வந்து பார்வதி ஒரு ராங் முன்னுதாரணம் செட் பண்ண நினைக்கிறாங்கல்ல ஓரளவுக்கு நிறைய. இப்போ என்ன நீங்கள் கேட்டாலும் யாருனால இந்த கேம் போகுதுன்னு கேட்டால் நான் பார்வதின்னு சொல்லுவேன். அந்த முன்னுதாரணமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவங்க வெளியில் போகணும்னு நினைப்பேன். ஓகே, மேல் கண்டஸ்டன்ட்ல யார் சொல்லுவீங்க? மேல் கண்டஸ்டன்ட்டில் யார் இருக்காங்க? எனக்கு ஒரு ரீசனுக்காக எனக்கு எல்லாம் ஓகே தான். பட் கமருதீன் நான் சொல்லுவேன். அவர் ஏன்னா பெண்கள் அவர் சரியாக அவருக்கு டீப் இன்சைட் பெண்கள் மேலே மரியாதை இல்லைன்ற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. டக்குன்னு ஒன்று தேவைன்னா ஏதாவது ஒன்று நம்பி பேசுகிற விஷயங்களை எப்போ இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் அது பார்வதிக்கும் அதை பண்ணுறாரு, இவங்களுக்கும் அதை பண்ணுறாரு, அரோராக்கும் அதை பண்ணுறாரு. வேறு பிடிக்காதவங்கன்னா என்ன வார்த்தை வேணால் சொல்லி பேசிடுறாரு. அது ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்கிறதுனால அவர் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து வெளில போகும்போது வந்து விக்ரம் அவர்கள் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தார்ல, லைக் சிடபிள்யூசிலேருந்து உங்களோட ஃபேன், உங்களோட பழம் பின்னாடி சபரி அந்த மொமெண்ட் பார்த்தீங்களா? ஆமாம், அது வந்து எனக்கு கிண்டலாக யாரோ காட்டினாங்க. லைக் அவன் அழுதுகிட்டே இருக்கும், நான் பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி அவன் அழுவே மாட்டான், ரொம்ப ட்ரை பண்ணுவான். அவன் அப்படி அழுது எனக்கு பார்க்க அங்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் என்ன சொல்ல முடியும், எல்லாத்தையும் வந்து கலாய்ப்பாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அழுதுட்டு இருந்தான். எனக்கு விக்கல்ஸ் பேசுறதுக்கு பின்னாடி ஐயோ ஏன்டா இவன் அப்படி அழுகுறோம் அப்படிதான் இருந்தது எனக்கு அந்த இடத்துல. ஓகே, அது நாங்கள் என்ன இது கனி அவங்க நோட்டீஸ் பண்ணலையே, ஏன் அது வந்து உடனே இது போய் பண்ணலன்ற மாதிரி நிறைய நான் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆனால் விக்கல்ஸ் ரொம்ப ஒரு விஷயம் பேசும்போது அது பண்ண முடியாது. அதனால தான் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நிறுத்துறா அப்படி சொல்லி நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை கன்சோல் பண்ணேன் நான். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு அழுதாலே வந்து ஆடியன்ஸ் எல்லாமே தப்பாக திருப்பிடுறாங்க அப்படின்னு. அண்ட் எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் எஃப்ஜே கூட பேசுறதா இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட விளையாடுறதா இருக்கட்டும், ஜாலியாக பேசுறது தான், அதை வந்து இவங்க வந்து கட் பண்ணி இப்படிலாம் வந்து அக்கா தம்பின்றாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுலேயும் வந்து பெண்கள்னாலே அவங்கள இந்த மாதிரி பேசி கீழே இழுத்துடலான்னு ஒன்று இருக்குங்க. ஏதோ ஒன்று அந்த உறவு அக்கா தம்பி உறவாகவே இருந்தாலுமே அதை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குவீங்கன்னா அது எப்படி இருக்குது? இது என்ன அக்கா தங்கி, இப்போ ஏதோ போனதுல கேட்டாங்க அக்கா தம்பினா அப்படி ஏங்க ஒரே அம்மா வயிற்றில் பிறந்த அக்கா தம்பி இப்படி பண்ணால் கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? எப்படிங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க? என்ன செட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. இதை பார்க்குறவங்க, இதை பார்க்குற குழந்தைங்க எல்லாருக்கும் புது விதமான கேள்விகளை நீங்கள் மண்டைக்குள்ளே போடுறீங்க, புது பெர்ஸ்பெக்டிவை மண்டைக்குள்ளே போடுறீங்க. ரொம்ப தவறு அது. யார் பண்ணாலுமே சரி, நீங்களும் ஒரு குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்பீங்க, யாருமே எங்கேருந்தும் குதிச்சிடல. உங்களுக்கும் அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்குது. இப்போ ஏன் அடுத்தவங்கன்னா மட்டும் அசால்ட்டாக அதை பண்ணுறீங்க? அது எப்படி உங்களால் முடியுது? அன்னெத்திக்கல் அது. லைக் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸோ பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு, ஏன்னா உள்ளே வந்து வாட்டர்மெலன் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் மட்டும் எஃப்ஜே கட்டி பிடிக்கலையா, அது பேசலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விட்டார். அப்பயே நீங்கள் கத்திருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அழுக கூட செஞ்சிருப்பீங்களா? அப்போ உள்ள கண்டஸ்டன்ட்டுமே வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வலிச்சது? எனக்கு அவர்கிட்ட இருந்து நான் பெருசாக அதை வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் எனக்கு அங்கேயுமே எப்படிரா ஒரு அக்கா தம்பி உறவை இப்படி பேசுகிறாங்க, அது எப்படிரா தப்பாக சொல்கிறாரு அந்த சங்கடத்தில் வந்து அழுக தான். அது எப்படி இதை போய் இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். வேறு யாராவது இருந்ததுன்னா அது என்னடா இப்படி, எனக்கு அவர்கிட்ட இருந்து வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவரோட அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, இன்னும் கீழே இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆமாம் இருந்தது. என்னடா இவ்வளோ கீழ்த்தரமாக கூட ஒரு எண்ணம் போகுமா, இது ஏன் இந்த எக்ஸாம்பிளை ஏன் இங்கே கொண்டு வந்தார் அப்படி இருந்தது எனக்கு. அண்ட் இன்னும் நாங்கள் பார்த்த வரைக்கும் சபரி அவர்கள் அவருடைய செல்லை உடச்சிட்டு வெளில பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் எப்படி கடந்து வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உள்ள அவர் வந்து ஏதாவது கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் பார்க்க முடியலையா, இல்லை அமைதியாக தான் இருக்காரு அவர்? சபரி அமைதி ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நானுமே பார்த்து பயந்த ஒரு கண்டஸ்டன்ட்னா சபரி தான். எல்லாருமே சொல்லுவாங்க இனிஷியல் பீரியட் அது அரோரா எல்லாம். அந்த பார்வதி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் ஒரு மாதிரி
எங்கேயோ பெருசாக தப்பு பண்ணிட்டோன்னு பயந்து ஒடுங்கி அதுலேருந்து வெளியில் வரவே முடியல அவனால். ஆனால் எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ கேள்வி கேட்குறான், இப்போ யாராவது ஏதாவது சொன்னால் பேசுகிறான். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியில் இனிமேல் வரும், இனிமேல் அதுக்கான டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அவன் வந்துட்டான். அது நான் பார்க்குறேன். ஓகே, விஜய் அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது சொன்னாங்க இது மாதிரி உன்னுடைய ஒர்க் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, 1 hour எபிசோட வர மாட்டேங்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறீங்களா உங்களுடைய கேம்ல? தெரியல, விஜய் சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு. நாம எவிக்ட் ஆகி வந்தப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஒரு வேளை நம்ம தெரியாமலே இருந்துட்டது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கல. திரும்பியும் நான் சொல்கிறேன், நான் ஒரு சின்ன ஏதோ கிளிப் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் ஏதோ பேசியிருக்கேன், ஏதோ அது வராமல் வேற ஒருத்தவங்க பேசுனது வரும்போது ஏன் இது வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம பண்ணாமல் இருந்து வராது வேறு. இப்போ நான் எபிசோட்ஸ் பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன், இங்கே இது பேசியிருக்கேங்க, இதெல்லாம் வரலைங்க. நான் எந்த எபிசோடும் பார்க்காதனால எனக்கு அதுக்குள்ளே கருத்து சொல்ல முடியல. ஆனால் திரும்பவும் நான் சொன்னது தான், இந்த 1 hourல இந்த ஷோவை சூப்பராக கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் இவங்க போடுவாங்க. அப்படி கான்ட்ரவர்சியலாகவோ ஏதோ ஒன்றா மக்களை இழுத்து வச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் நான் பண்ணலைன்னு போடலையா, இல்லை என்ன காரணத்தில் போடலன்னு பார்க்காம என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறேன். ஓகே, டாப் 5 உங்களோட லிஸ்ட் இருக்கும்ல, நீங்கள் யார் நினச்சிட்டு இருக்கீங்க? அரோரா, விக்கல்ஸ், வினோத் சார், அதுக்கப்புறம் சப்ரி இல்லை திவ்யா. அண்ட் இப்போ நேற்று கூட ஒரு டாஸ்க் போச்சு, யார் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது பார்த்தீங்களா நீங்கள் அந்த எபிசோட்ஸ்? நான் பார்க்கல. ஓகே, அதான் உள்ளுக்குள்ளேயே ஒரு பிஆர் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி யார் இப்போ உண்மையாக பிஆர் செட் பண்ணியிருக்காங்க, வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இவங்களே இவ்வளோ செட் பண்ணி வந்து. உள்ளேயே வந்து எனக்கு பார்வதி 2-3 இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்க சொல்லாமல், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அது தெளிவாக தெரியுது அவங்க பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நெகட்டிவ் பிஆர் வேற பண்ணுறாங்க அவங்க, அடுத்தவங்களை காலி பண்ணுற ஒரு விஷயம் அது தெரியுது. நீங்கள் பிஆர் செட் பண்ணீங்களா? எனக்கு என்னன்னா அதுதாங்க ரொம்ப உள்ளே போயிட்டு தான் எனக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு. நான் சொல்லிட்டேன், ஐயோ என்னோட இன்ஸ்டாகிராமை என் புருஷன்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவனுக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது போடுறானா போடலையான்னு தெரியல, அந்த மாதிரி தாங்க இருந்தது. நான் விஜய் பேசுவேன், விஜய் இருக்கா தெருவத்தை பார்த்துக்குவாங்க, எனக்கு பிஆர் வரைக்கும் போகணுமா. எனக்கு யாரோ சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது கூட நிறைய பேர் வந்துட்டு இது அப்படி பண்ணாது, இது வந்து அடையாளம் அப்படிலாம் பண்ணும்போது கூட நான் நானாக போகணும், நான் நானாக தெரிஞ்சுக்கணும், எனக்கா ஒன்று அங்கே புரியணும், எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. உண்மையிலேயே என்னை மக்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல, உண்மையிலேயே பிடிக்குதுன்னா பிடிக்கல, அது ஒன்று பார்க்கணும்னு நினச்சேங்க. பட் ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, பட் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரி பாட்ஸ் அண்ட் பிஆர்ஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அங்கே தோற்றுருவோமோ அப்படின்ற மாதிரி இப்போ அந்த கொஸ்டின் வருது. ஐயோ இது ரொம்ப முக்கியம் போல இருக்குது. இந்த ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாம்புத்து என்ற ஊருக்கு போன நடுத்துறோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். இனிமேல் வரவங்க சின்சியராக பண்ணுங்க. அண்ட் இந்த நெகட்டிவாக இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, பேட் டச், இன்னும் அப்ராப்ரியேட் டச் அப்படிலாம் சொல்லி பார்வதி கமருதீன் வந்து இவங்க கண்டென்ட்டாகவே பண்ணுறாங்களா, இல்லை லவ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி போதா? எனக்கு லவ் பிரேக்கப்புக்குள்ளே நான் போகலைங்க, அது எனக்கு தெரியவும் இல்லை, அது அவங்களது, அது என்னவா போகிறாங்கன்றது நான் உள்ளே பார்க்கும்போது பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, என்னடா இது இப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த பேட் டச் குட் டச் பற்றி எனக்கு நீ என்னைக்கோ இப்போ நீ இது மாதிரி நான் பேசிட்டு சண்டை போட்டு அவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி போயிடுவோம் தானேங்க, அவங்களுடைய பேசிக்கிட்டு அவங்களுடைய சிரிச்சிட்டு அப்பப்போ நீ அதை பண்ண அது எப்படிங்க, எனக்கு அது புரியல. அது உண்மையிலே ஞாபகம் வரும்போது அப்படி பேசினா எனக்கு உங்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னு, அந்த பேட் டச்சுன்றதே நம்ம ஒத்துக்காத பிடிக்காத, எப்படிடா இதை நீ செய்யலான்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம சொல்லுவோம். அவனோட நான் தொடர்ந்து பேசுவேன், பழகுவேன், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அப்பப்போ வந்து திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி, இல்லை திடீர்னு அம்னிஷியா பேஷண்ட் மாதிரி பேட் டச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கான்டென்ட் மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, அண்ட் இப்போ அந்த டிக்கெட் ஃபினாலில் கூட அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் சும்மா தட்டுறது எப்படி நீ தொடலான்னு சொல்லி கமருதீன் வந்து வாண்டடாக பண்ணுறதுலாம் பார்க்கும்போது பாத்தீங்களா எபிசோட்? இப்போ ஒருத்தவங்க ப்ரோமோ எனக்கு காட்டினாரு, செகண்ட் ப்ரோமோன்னு ஒரு இதுல காட்டினாரு. அப்போ அவர் பேசுறதை காட்டினாங்க, 2 பேர் தள்ளி விடுறது. கமருதீன் ட்ரிக்கர் ஆகி ஒரு இடத்துல கத்துறாருன்னா நான் உள்ள பார்த்த வரைக்கும் அவரால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்க. அவர் வாய் விட்டுருவாரு, பேசிடுவாரு, கத்திடுவாரு. விளையாட்டுக்குன்னு ஒன்று கண்ட்ரோல் பண்ணி அவரால் அதை பண்ண முடியாது. அதுதான் அவரோட நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதா கோவம் வந்துச்சுன்னா படக்குன்னு பேசிடுவார், அப்படி தான் அது பார்க்குறேன். ஸோ அங்கே கான்டென்ட்டுக்காக அவர் பண்ணல, உண்மையிலேயே கோவத்தில் அது பண்ணுறாரு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஓட்டுலாம் உண்மையாக ஒர்க் ஆகுதா? ஏன்னா ஓட்டு போட்டவங்கள தான் எவிக்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சேனல் முடிவு பண்ணுறாங்க இவங்க போனால் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா சுபிக்ஷா அவங்க வந்து எங்களுக்குமே இன்னும் வந்து யோசிக்கிறோம், சுபிக்ஷா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும்
பீட் பாக்ஸ்னு சொல்கிறாங்க, அவங்க அதை மட்டும் பண்ணிட்டு ஆடியன்ஸே ஒரு கட்டத்தில் வந்து திகட்ட ஆரம்பிச்சிச்சு. தம்பி வந்து சொல்லிட்டு போறாரு பண்ணாது அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது சேனல் டிசைட் பண்ணுறாங்களா இல்லை மக்கள் டிசைட் பண்ணுறாங்களா? எனக்கு தெரியலங்க. அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது, புரியுதுங்களா? அந்த கருத்துக்குள்ளே நான் இந்த கேமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை நான் சொல்லவே முடியாது. யாரோ 3வது மனுஷனாக இருந்து நான் பேசுறது வேற, நான் ஒரு பிளேயராக இருந்து அந்த இடத்துல நான் பேசுறதுக்கான இது கிடையாதுன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? அண்ட் வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் கேம் உண்மையிலே டவுன் ஆச்சா இல்லை வைல்ட் கார்டு காரணம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சா? வைல்ட் கார்டு வந்து எனக்கு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தாங்க இருந்தது. அவங்க வந்து எதையும் மாற்றலை, பெருசாக எதுவும் பண்ணலை, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் கேம் பிளே நார்மலாக இருந்தது. சூடு பிடிக்கிறதுக்காக பண்ணாங்களா இல்லை அப்படியே தான் ரொம்ப சூடு பிடிக்கிறதுக்காக பண்ணாங்கன்றத விட நாங்கள் வித்தியாசமானவங்க உங்களை விடன்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஆனால் அவங்க எந்த வகையிலும் வித்தியாசமானவங்க இல்லைன்னு தான் தோணுச்சு. எங்களை விட நாங்கள் சொன்ன விட நீங்கள் கத்துறீங்க அதை விட அதிகமாக கத்துனாங்க, அதை விட அதிகமாக சண்டை போட்டாங்க, அதை விட அதிகமாக அமைதியாக இருந்தாங்க. ஒரு சிலர் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் அப்படி. இப்போது கருத்து எடுத்து அமைதியாக இது எப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க, அவங்க முன் வச்ச எந்த கருத்துக்களையை விட அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, விக்கல்ஸ் விக்ரம் கூட நீங்கள் டிஸ்கஷன் போயிருப்பீங்களா? லைக் அவர் சொல்லியிருப்பார் சாண்ட்ரா தான் இந்த வாரம் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றினாலும் மக்களுக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறேன். அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் பண்ணுற இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கும்போது ஒரு 50 days வரைக்கும் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்வதி கூட எக்ஸஸாக பேசுறது, அப்புறம் அவரோட கருத்துக்கள் திணிக்கிறது, இப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட கேமராவில் பார்த்து அழுகிறதா இருக்கும். அப்போ அவர் பிளான் பண்ணுறது எப்படின்னா மக்கள்கிட்ட இப்படி பண்ணால் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்க பண்ணுறாரா? இல்லைங்க, உள்ளே வந்து ஒரு அந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்தது இல்லைங்க, அது அப்போது வந்து பிக் பாஸ் வந்து நான் ஐ கேவ் அப் ஆன் யூ மாதிரி ஏதோ சொல்லிட்டதுக்கப்புறம் அப்போது ஹி ப்ராமிஸ் நான் உங்களுக்காக செய்வேன். அப்போது இருந்து பிகாஸ் எப்படின்னா பிக் பாஸ் என்ன சொன்னாலும் இந்த கடவுள் என்ன இது இதுக்கு மீறி பேச்சு இல்லை மாதிரி ஒரு ஆள் அவர், ஓகேவா? அப்படி தான் அவர் பார்ப்பார். ஏதாவது ஒன்று பதறுவார், ஏய் பிக் பாஸ் அப்படி பதற ஒரு கேரக்டராக இருப்பார் அவர், ஓகேவா? ஸோ அங்கே ப்ரூவ் பண்ணும்போது அதுக்கு தேவை இதெல்லாம் தேவைன்னு மாறின மாதிரி தான் எனக்கு இருந்தது. உள்ளேருந்து பக்கத்துலேருந்து பார்க்குறோம் இல்லைங்க, வெளியில் வந்து பார்க்கும்போது அது இப்படி இருக்குது இப்படிலாம் கூடவா நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்துலேருந்து நம்ம ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியும்ல, அதில் வந்து அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இது நான் கேட்கணுமா, இந்த இடத்துல கேட்கணுன்னா நான் கேட்குறேன், இப்படி பேசணும். ஈவன் நானுமே பாருங்கள், வெளியிலேருந்து உள்ளே இருக்கிற மாதிரி நான் வெளியில் இருந்திருப்பேனா, வெளியில் இருந்தேன்னா இல்லை, உள்ளே போய் அந்த வீடு என்ன ஒரு மாதிரி மாற்றுச்சு. அது ஆர்கானிக் மாற்றம் தான் தவிர நான் இதுக்காக வெளியில் தெரியணுன்றதுக்காக ஜெயிக்கணுன்றதுக்காக அப்படி கிடையாது. சில விஷயங்கள் வாரம் கேள்வி கேட்பாங்க, ஏன் நீ இதை பண்ணலை, அங்கேருந்து நம்ம ஒன்று கற்றுக்குவோம், அங்கேருந்து ஒன்று மாறுவோம், அங்கேருந்து ஒன்று மாறுவோம், அப்படி மாறுற மாற்றம் தான் அது. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஒரு அன்புசம் 2.0 கேங் வந்து உருவாக்கியிருந்தீங்க, ஒரு குரூப்பிசம் இருந்துச்சு, அவங்க கனி தான் ராஜமாதா அவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன. அதுக்கு நாமினேஷனாக நீங்களே டிஸ்கஸ் பண்ணி இவங்களை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுமா? நீங்கள் வந்து 24/7 பார்த்துருப்பீங்க, 1 hour பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் யார்கிட்டையாவது நாமினேஷன் இது பண்ணியிருப்போம்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓப்பன் நாமினேஷன் கூட இவங்க வரல, அப்படி ஒரே அந்த மெயின் அதில் எல்லாரும் இல்லை இவங்களாம் வரல எல்லாரையும் போடலாம் அப்படி பேசினதை தவிர்த்து ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி நாங்கள் இது நீங்கள் இவங்களை போட்டுரு நான் அந்த மாதிரி பேசியிருக்கோன்னு ஒரு இடம் காட்டுங்க. நாங்கள் ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. நான் போய் பேசியிருந்தா விக்கல்ஸ் என்னை கேவலமாக கேட்டிருப்பாரு. சப்பரியெல்லாம் ரொம்ப நியாயமான பையன், கனி தயவுசெய்து என்கிட்ட வராதன்றான், புரியுது? அவன் ஏதோ ஒன்று சொல்லும்போது கூட ஐயோ நீ யார், நான் ஒரு ஜட்ஜ் அந்த பால் டாஸ்கில் டே பால் இருக்குன்னு அது சொல்கிறான்னா நீ பேசாது எதுவும் சொல்லாது. அவன் ரொம்ப அந்த மாதிரி நியாயம் பார்க்குறான். அந்த மாதிரி குரூப் தாங்க அது. சத்தியமாக விக்கல் சொல்கிற மாதிரி உருப்படாத ஒரு கேங்குங்க அது. நிஜமாவே எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த வகையிலையும் யூஸ் கிடையாது. ஆமாம், நாங்களே போய் சண்டைனா பயங்கரமாக மாறி அடிச்சுக்குவோம். என்னன்னா உட்காந்து இந்த மாதிரி அன்பா பேசிக்கிறத தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்துக்கிறத தவிர நாங்கள் அங்கே ஒன்றுமே பண்ணலைங்க. அதனால தான் இந்த கெட்ட பேர் அன்பு கேங்கு அப்படின்னு ஒரு அநியாயமான பேர் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, நீ உள்ள ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ப்ளே பண்ண மாதிரி இருக்கு. அன்னைக்கு டேக்கான பாட்டை வச்சு நீங்க எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க. எது அன்னைக்கு போடுற அன்னைக்கு மார்னிங் பாட்டு போடுறாங்கல்ல, அதை வச்சு நீங்க இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒருத்தவங்க லைக் இந்த கேம் வின் பண்றவங்க தான் எவிக்ட் ஆறாங்கலாம் கான்வர்சேஷன் போகுது. லைக் ஏதோ ஒரு டாஸ்க் வின் பண்ணுறவங்க அடுத்த வாரம் வெளில போகிறாங்க. அது அதெல்லாம் தோன்றது தான். அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நாமினேட் பண்ணிட்டு வரும்போது பிக் பாஸ் யாரை சொல்லி விடுறாரோ அவங்கள தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க உள்ள. இப்போ வெளியில் சொல்லி அதே தாங்க நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் அங்கே நடந்த விஷயம் தான். இதான் நடக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருது எதேச்சியாக நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. கொஞ்சம் புத்திசாலி டீம் இல்லை, அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ சமைக்கும் போது வந்து லைக் நீங்கள் ஒரு மீன் குழம்பா இருக்கட்டும், ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு வாய்ஸ் ஓகே, அது மேலே ஒரு கேரக்டர் இருந்தாலுமே ஏன் அவ்வளோ லவ்? ஏன்னா கவை திறக்கிற வரைக்கும் அங்கேயே நான் தர்ணா பண்ண போகிறேன், கவை தட்டுங்க திறங்க அப்படின்ற மாதிரி. ஒய் அது புரியுதுங்களா? இப்போ நமக்கு எல்லாம் புரியாமல் இப்போ கடவுள் இருக்காங்களான்னு என்ன கேள்வி கேட்டாலுமே நான் வந்து நம்புறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்.
புரியுதா, இருக்காரு இல்லை அப்படி சொல்லாமல் எனக்கு அது நம்பிக்கை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பிக் பாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த நம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை ஒட்டி விளையாடுறது, அந்த சண்டை, அது அழகுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடவுளே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நம்ம பாடல்கள், சமய பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளே ஃப்ரெண்டாக எடுத்து பேசுகிறவங்க, கடவுளை திட்டுறவனுங்க, உங்கள் அம்மா அப்படி உங்கள் அப்பா அப்படின்னு கலாச்சி பாடுறவங்க, என் லவ்வுக்கு தூது போயிட்டு வான்னு சொல்கிறது, பித்தா பேரை சொல்லின்னு பைத்தியக்காரன் கடவுளை திட்டுறதெல்லாம் நம்மளோட இதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிக் பாஸ் அப்படி பார்க்கறதுன்றது ஒரு அழகுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தனி உலகங்க, அது ஒரு தனி இது. அந்த நம்பிக்கை நல்லா இருக்குது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை உடச்சி விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். அண்ட் நாங்கள் வந்து டாஸ்க் வந்து இப்போ டிக்கெட் டு ஃபினாலே போகிறனால வந்து ஏன் இவங்க எவிக்ட் ஆனான்னு ஒரு காரணம்லாம் போட்டாங்க. கனி அவங்க வந்து அன்ஃபிட் போல இருக்குப்பா, அவங்க வந்து டாஸ்க்கில் விளையாட மாட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் இருக்கணும், அது முடியாதனால தான் அவங்களே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்னால வெளில அமிச்சிட்டாங்க அப்படின்னு. அதிலே கட் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டாங்க. கமருதனும் நீங்களும் அந்த பலூன் ஒட்டிக்கிறதுல வந்து அவ்வளோ டஃப்பாக போச்சு. காலில் எட்டி வச்சாலும் வேறு யாரும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சீன் கிரியேட் ஆகி அழுதுருப்பாங்க, ஒரு ப்ரோமோ போயிருக்கும், அது ஒரு ஃபார்முலா கூட முடிச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இந்த எடிட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் இந்த எடிட் பார்க்கவே இல்லைங்க. வேறு ஏதோ சொல்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் நான் அன்ஃபிட்டுன்னு சொல்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் பயங்கர ஃபிட்டு. நான் வந்து இன்ஃபேக்ட் 4 மணி நேரம் ஏதோ நின்னாங்கன்னு ஏதோ நான் அது வந்து ஏதோ ஒரு இதில் பார்த்தேன். எனக்கு சொன்னாங்க யாரோ நின்று தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினச்சேன் வெறும் நிற்கிறது. இப்போ சொல்கிறீங்களா? இப்போ இதுலேயும் நின்று ஆமாம் புரியுதுங்களா? ஸோ நான் அங்கே நின்று இருந்தேன்னா நான் உயிர் போனாலும் நின்றுருப்பேன். ஏன்னா எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அதிகம். நான் தொடர்ந்து ஜிம் போகிறேன், வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒரு ஆள். ஓகேவா? ஆமாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துல நான் நின்றுருப்பேன். ஈவன் ஒரு இடத்துலலாம் விக்கல்ஸ் நான் முட்டி தள்ளுறதுக்கு கூட ரெடியாக இருந்தேன். என்னால் முடியாதுன்றதை விடுங்க. அந்த பால் இதில் கூட நான் விக்கல்ஸ் எட்டி உதச்சி நான் அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணேன் தான். அது வேறு விஷயம். ஃபிசிக்கலி நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். என்னால் முடியாதுன்றதுலாம் வந்துட்டு ரொம்ப காமெடியான குற்றச்சாட்டு. அண்ட் விஜய் அவர்களோட ஹோஸ்டிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரூடாக இருக்குன்றாங்க ஒரு பக்கம். நீங்கள் ஒரு கண்டஸ்டன்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஃபீல் ஆயிருப்பீங்க. மனசுக்குள்ள தோணிருக்கும்ல? எனக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் எனக்கு பயமாக இருந்ததுங்க. ஐயோ எனக்கு வந்து வீக்கெண்ட் வருதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். ஏன்னா நான் அது கொஞ்சம் எனக்கு அது இதுவாக இருந்தது. ஆனால் போக போக நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் கேள்வி கேட்குறதுன்றது நம்மளை திட்டுறது கிடையாது. மக்களோட கருத்து ஒன்று இருக்குது, அந்த கருத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் கேள்வியாக கேட்குறாரு. அதுக்கு நம்ம கொடுக்குற ஆன்சர் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய விளக்கம், மக்கள்கிட்ட நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுக்கான இடமா நான் அதை பார்த்தேன். ஓகே. அண்ட் ஒரு புரிதலும் கொடுக்குறாரு, இப்படி தான் போகுது. ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இதை கேள்வி ஆகுதுன்றது தான் அவர் அப்படி சொல்லலை. பட் அவர் அதை கேள்வியாக கேட்குறாரு, நீங்கள் எப்படி பண்ணீங்க, இதுக்கான காரணம் சொல்லுங்கன்னும் போது அங்கே நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நீ உன்னை ப்ரூவ் என்னவோ உன் காரணத்தை சொல்லு, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா பாருன்னு ஒரு இடம் கொடுக்குறாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 4 வாரத்துக்கு மேலே ஆச்சு, ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகி அந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தோம். ஓகே. ஒரு ஸ்வாப் கார்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு, நீங்கள் உள்ளே போகலாம் வெளில எடுக்கலாம்னா யார் எடுப்பீங்க? உள்ளே போடலாம், வெளியில் நீங்கள் உள்ளே போயிடலாம், உங்களுக்கு பதிலாக வெளில ஒருத்தவங்க வரலாம்னா யார் வேணும்? நான் வந்து சாண்ட்ரா எடுப்பேன். ஏன் சாண்ட்ரா தான் ஃபுல்லாக? எனக்கு அட்லீஸ்ட் பார்வதி கூடயாவது எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க. சாண்ட்ரா கூட சண்டையை ஒன்று நடிக்கிறாங்கங்க, புரியுதா உங்களுக்கு? பார்வதியாவது நான் வில்லி இன்னும் வந்து நிற்கிறது, அவங்களோட சண்டை போட்டுடலாம். நீ வந்து நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னங்க அவங்க கூட சண்டை போடுவீங்க? அந்த பாப்பான்ற ஒரு வேர்டுக்கே பயங்கர சண்டை போச்சு. ஆமாம், அது மாதிரி புரியுதுல்ல. அந்த ஒரு இடத்துல பண்ணாங்க, அது தப்பாகுதுன்னு டோட்டலாக வேற மாதிரி ஒன்று மாறிட்டாங்க. ஆனால் அது அவங்க கிடையாது இல்லையா? ஈவன் சாரி கூட தப்புன்னு இப்போ சொல்லி நான் ஒரு ஆமாம், அப்படி இருக்கவங்களோட என்னங்க விளையாட முடியும்? நடிக்கிறவங்களோட விளையாட முடியாது. ஓகேவா? நான் உன்னை எதிர்க்கிறேன், நில்லு, சூப்பர், நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு எதிரி வேணும் உள்ள, எனக்கு பார்வதி உள்ள இருக்கட்டும், எனக்கு சாண்ட்ரா வேணாம். சூப்பருங்க. அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். அப்படியே ஒரு விஷஸ் குத்திரியாக முடிச்சிடலாம். மக்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களோட அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி நியூ இயர், லவ் யூ. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் மெகா சேல் அப் டு 50% ஆஃபர். ஷேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.